சரி, இந்த கேள்வி மின்காந்த தூண்டலுடன் தொடர்பான விஷயம். அந்த கேள்வியில தெளிவு குறைவா இருக்கு, எதை கேட்கப்பட்டிருக்கின்ற. ஆனால் இவ்வாறான கேள்வி வந்தால் என்ன கேட்கலாம்? சரியா, என்ன விடயத்தை அவங்க கேட்கலாம்னா அந்த நோக்கத்தை நான் விளங்கப்படுத்துறேன். சரியா, என்று சொன்னால் இதுல போட்டிருக்கு பாருங்க, மாணவர் குழு ஒன்று ஆய்வுக்கூடத்தில் அமைத்த செயற்பாடு ஒன்று ஒருவில் தரப்பட்டுள்ளது. இச்செயற்பாட்டில் கல்வனமானியின் அவதானத்தை பெற மேற்கொள்ளப்பட்ட இரு படிமுறைகள் ஏபி கீழே தரப்பட்டுள்ளன. கைப்பிடி எக்ஸை கிடையாக அசை. இந்த கைப்பிடி எக்ஸ் தரப்பட்டிருக்கு. கைப்பிடி எக்ஸை செங்குத்தாக செய். இந்த கைப்பிடி என்பது எதனுடன் தொடர்பாக இருக்கு? யாருக்காவது சொல்லலுமா? அதுதான் எனக்கு விளங்குதில்லை. கைப்பிடி அசைக்கிறண்டால் கைப்பிடியின் போது எது அசை? விளங்குதா யாருக்காது? காந்தம் அசைதா அல்லது செப்புக்கோல் அசைதா? பிவிசி குழாய் அசைதா? உனக்கு விளங்குத பிள்ளைகள்? கைப்பீடியா பிவிசி குழாய். ம், பிவிசி குழாய் இல்லையா? அப்ப இங்க காந்தம் நிலையாக நிக்குதுன்னு எடுக்கணும். அப்படியா? பிவிசி குழாயிலே இருக்குது. பிவிசி குழாயில இருந்து இதை பாருங்க, இந்த இது ஒன்று பிடி ஒன்று மாதிரி இருக்கு இந்த இங்க. அதை அதை தாண்டி மேல போகாதே. இந்த பெரிய கதவுல வர அந்த கைப்பிடி ஒன்று மாதிரி இருக்கு. இதாத்தான் அந்த கைப்பிடியா இருக்குன்னு விளங்குது. சரி, நாங்கள் இதுக்கும் இதுல நோக்கத்தை நாங்கள் பார்ப்போம். ஏபி ஆகிய இரு சந்தர்ப்பங்களில் எச்சந்தர்ப்பத்தில் கல்வனமானி வாசிப்பை காட்டும். அப்போ கல்வனமானி எப்ப வாசிப்பை காட்டுன்றால், நாங்கள் பொதுவாக மின்காந்த தூண்டல்ல பார்த்தோம்னு சொன்னா இந்த ஒரு விடயம் இருக்கு. மின்காந்த தூண்டல், சட்ட காந்தம், செப்பு கம்பிச்சுருள், இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கேள்வி கேட்கப்படும். இதுல சட்டக்காந்தம் அசையணும். செப்பு கம்பிச்சுருள் இருக்கும்போது சட்டக்காந்தம் முன்பின்னாக அசைந்தால் கல்வனமானியில் ஒரு வாசிப்பு, ஒரு தூண்டல் உருவாகும். அல்லது இந்த சட்டக்காந்தம் நிலையாக இருக்கும்போது செப்பு கம்பிச்சுருள் சட்டக்காந்தத்துக்குள்ள முன்பின்னாக அசைந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தூண்டல் ஏற்படும். ஆனால் இரண்டுமே ஓய்வாக இருக்கும் போது அல்லது இரண்டுமே சார்பு இயக்கம் இல்லாம ஒரே வேகத்துடன் இயங்கும் போது எந்த வாசிப்பையும் காட்டாது. இதுல பாருங்க, காந்தத்தின் இயக்கம், சுருளின் இயக்கம், கல்வனமானி திரும்புகின்றதா இல்லையா? அப்ப ஒன்று இயங்கும் போது ஒன்று ஓய்வில் இருந்தால் இங்க திரும்பல் ஏற்படும். இரண்டுமே இயங்கும் சந்தர்ப்பத்துல அல்லது இரண்டுமே ஓய்வில் இருக்கிற சந்தர்ப்பத்துல அது என்ன நடக்காது? இந்த சுருளை நோக்கி காந்தத்திலிருந்து அப்பால் இடைவெளி மாறாமல் சார்பு இயக்கம் இல்லாத சந்தர்ப்பங்கள்ல தூண்டப்படாது. அப்ப அங்க மாற்றம் ஒன்று இருக்கணும். மாற்றம் ஒன்று இருந்தால் தான் அங்க என்ன செய்யும்? மின்னோட்டம் தூண்டப்படும். சரி, இப்ப இதுல என்ன விஷயம் என்றால் பாருங்க, இதுல விளக்கம் போடப்பட்டிருக்கு. நீங்க பார்த்திருந்தால் உங்களுக்கு அவதானிக்கலாம். சுருளுக்கும் காந்தத்துக்கும் இடையில தொடர்பு தூரம் மாறத்தக்கதாக நடைபெறும் ஒவ்வொரு இயக்கத்திலும் கல்வனமணி திரும்பல் உண்டாகிறது. அப்ப தூரம் மாறணும். சரியா? ரெண்டுமே இயங்கிக் கொண்டிருந்தாலும் தூரம் மாறாது. ரெண்டுமே ஓய்வில் இருந்தாலும் தூரம் மாறாது. ஒன்று ஓய்வில் இருக்கும் போது இன்னொன்று இயங்கும், அல்லது ஒன்றோட வேகம் அதிகம் ஒன்றோட வேகம் குறைவு, அப்படி இருந்தால் தான் இதுல திரும்பல் உண்டாகும். சரியா? இன்னும் விளக்கத்தை பார்க்கிறதா இருந்தா, கல்வனோமானியினூடாக மின்னோட்டம் பாயும் போது அதில் திரும்பல் உண்டாகின்றது. மின்னோட்டம் உண்டாக வேண்டுமெனில் சுற்றில் ஒரு மின்னியக்க விசை முதல் இருக்க வேண்டும். ஆனால் மேற்குறித்த ஒழுங்கமைப்பில் அத்தகைய முதல் ஒன்று இல்லை. ஆகவே இங்கு ஒரு பெட்ரி அப்படி ஒன்று இல்லை. சரியா? மின்னோட்டம் உண்டாக அது திரும்பல் உண்டாகிறது தூண்டப்படும் சந்தர்ப்பத்துல மட்டும் உண்டாகும். தொடர்ச்சியாக உண்டாகிக் கொண்டே இருக்காது. தொடர்ச்சியாக உண்டாகிக் கொண்டே இருக்கணுமாக இருந்தால் தொடர்ச்சியாக நாங்கள் அதை இயக்கிக் கொண்டே இருக்கணும். இங்கு காந்தத்தினதும் சுருளினதும் தொடர்பு இயக்கத்தின் விளைவாக ஒரு அழுத்த வித்தியாசம் உண்டாகின்றது. அப்ப தொடர்பு இயக்கம் தொடராக இயங்கும் சந்தர்ப்பத்தில் தான் இங்கு தூண்டிய மின்னியக்க விசை தூண்டப்படும்.
அடுத்த விஷயத்தை நான் பார்த்தா நல்லா தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க. இந்த பரிசோதனையில என்ன விஷயம் கேட்கப்படுது என்பது தான் விளங்கப்படுது. காந்தமும் சுருளும் ஒன்றுக்கொன்று கிட்ட வரும்போது அல்லது விலகும் போது சுருளுடன் தொடர்பு பட்டுள்ள காந்தப்பாயத்தின் அளவில் அதிகரிப்பு அல்லது குறைவு ஏற்படும். சரியா? ஒன்றுக்கொன்று கிட்ட வரும்போது அல்லது விலகும் போது. இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம் கல்வனமானியில் திரும்பல் உண்டாகின்றமையால் சுருளில் ஒரு ஓட்டம் தூண்டப்படுவதற்கு சுருளுடன் தொடர்புபட்ட காந்தப்பாயத்தின் அளவில் ஒரு மாற்றம் ஏற்படுதல் வேண்டும். அப்ப ரெண்டுல ஒன்று இயங்கணும். காந்தம் விரைவாக இயங்கும் போது பாருங்க, காந்தம் விரைவாக இயங்கும் போது மெதுவாக இயங்கும் போதிலும் பார்க்க கூடுதலான திரும்பல் கல்வனமானியில் கிடைப்பதற்கு காரணம், அப்ப இயங்கணும், அதிலையும் விரைவாக இயங்கினால் திரும்பலும் அதிகம் அப்படின்னா மின்னோட்டம் கூடுதலாக உற்பத்தி செய்யப்படுது. இதை நீங்க டைனமோல அவதானிச்சிருப்பீங்க. ஒரு சைக்கிள் வண்டியில டைனமோ இருக்குமாக இருந்தால் சைக்கிள் மெதுவாக செல்லும் போது அதுல மின்குமிழ்ட பிரகாசம் குறைவாகவும் விரைவாக இயங்கும் போது அதுல பிரகாசம் கூடுதலாக இருப்பதை நீங்க அவதானிப்பீங்க. சரியா? அப்ப சுருளில் தூண்டிய மின்னியக்க விசை காந்தப்பாய மாற்ற வீதத்துக்கு நேரடி விகித சமனாகும். சரி, காந்தப்பாயம் அதாவது அந்த காந்த புலத்தை வெட்டுகின்ற அளவு அதிகரிக்க அதிகரிக்க மின்னியக்க விசையும் அதிகரிக்கும். இது அடிப்படையாக கொண்டுதான் அந்த கேள்வி. அப்ப அந்த விஷயத்துல 3 விடயங்கள் செல்வாக்கு செலுத்துது. ஒன்று, தூண்டிய மின்னியக்க விசையின் பருமனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். ஒன்று, சுருளின் முறுக்குகளின் எண்ணிக்கை. நாங்க பார்த்தா இப்படி முறுக்குகள் இருக்கு. அப்ப நீங்க ஒரு மோட்டார் எடுத்து பார்த்தா வழங்கும், அதுல நிறைய கம்பி சுருள்கள் இருக்கு. சரியா? மோட்டார் டைனமோக்கள் எல்லாம். அப்ப முறுக்குகளின் எண்ணிக்கை, காந்தத்தின் வலிமை, சிறிய காந்தத்திற்கு பதிலாக பெரிய காந்தம், வலிமை கூடிய காந்தம் இருந்தால் அந்த தூண்டப்படும் மின்னியக்க விசை அதிகரிக்கும். காந்தம் அல்லது சுருளின் இயங்கும் கதி. நாங்க சைக்கிள் டைனமோ பத்தி சொன்னோம். சைக்கிள் டைனமோ மெதுவாக சென்றால் அதுல பிரகாசம் குறைவு, வேகமாக சென்றால் பிரகாசம் அதிகம். காரணம் என்ன? அந்த கதி செல்வாக்கு செலுத்துது. இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டுதான் பிளமிங்கின் வழக்கை விதி, சரியா, பிளமிங்கின் வழக்கை விதி உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி அதாவது இயக்கமொன்று மின்னோட்டமாக மாறுவதற்கு பிளமிங்கின் வழக்கை விதி வரும். அப்ப இடக்கை விதியில என்ன சொல்லப்படும்? மின்னோட்டம் ஒன்று இயக்கமாக மாறும் சந்தர்ப்பத்துல இடக்கை விதி. சரியா? நல்ல ஞாபகம். வீட்டில் உள்ள மோட்டார் ஒன்று இயங்கணுமாக இருந்தால் ஃபர்ஸ்ட்டுக்கு மின்னோட்டத்தை கொடுக்கணும். மின்னோட்டத்தை கொடுத்தால் தான் அந்த மோட்டார் இயங்கும். அப்ப மின் சக்தி இயக்க சக்தியாக மாறுகின்ற சந்தர்ப்பங்கள்ல பிளமிங்கின் இடக்கை விதி. அப்ப இயக்கத்தை உருவாக்கும் சந்தர்ப்பங்கள்ல இடக்கை விதி, இயக்கம் இடக்கை. ஆனால் இயக்கத்தை கொடுத்து மின்னோட்டத்தை பிறப்பிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பிளமிங்கின் வழக்கை விதி. இது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரியா? பிளமிங்கின் வழக்கை விதி விளைஞ்சா பாருங்க. பிளமிங் வழக்கை விதி என்ன? வழக்கையின் முதல் 3 விரல்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக 90 பாகை இருக்கும்போது இந்த பெருவிரலினால், அப்ப பெருவிரல் பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு இயக்கம், பெருவிரலினால் கடத்தி இயங்கும் திசையையும் சுட்டு விரலினால், இந்த சுட்டு விரலினால் அக்கடத்தியின் மூலம் வெட்டப்படும் காந்தப்புலம் இருக்கும் திசையை காட்டும் போது நடுவிரலினால் பாயும் ஓட்டத்தின் திசை காட்டப்படும். அதாவது டைனமோ. சரியா? டைனமோ என்ன நடக்குது? இயக்கத்திற்கு பிறகுதான் மின்னோட்டம் தூண்டப்படுது. இயக்கத்துக்கு பிறகு மின்னோட்டம் தூண்டப்படுது. சரியா? ஆனால் இடக்கை விதியை நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப இதுல இறுதியாக வந்தது என்ன? கடத்தினூடாக பாயும் ஓட்டம் திசை. அப்ப இடக்கை விதியில கடைசிக்கு என்ன வரும்? வழக்கை ஓட்டத்தின் திசைன்னு வந்துச்சு. இடக்கை விதியில என்ன வரும் கடைசிக்கு? இயக்கத்தின் திசை.
அதுல இயக்கத்தின் திசை இந்த பாருங்க, மின் சக்தியை இயக்க பொறிமுறை சக்தியாக மாற்றுறது தான் இடக்கை விதி. இந்த மோட்டருக்கு நாங்கள் கரண்டை கொடுத்தா தான் அது இயங்கும். சரி, இடக்கை விதி. இப்போ இந்த மைக்ல ஸ்பீக்கர்ல கரண்ட் போன பிறகுதான் அது இயங்கும். அப்ப இதுல பெருவிரல், சுட்டுவிரல், நடுவிரல் மூன்றையும் செங்குத்தாக வைத்துக் கொண்டிருக்கும் போது ஓட்டத்தின் திசையை நடுவிரலினாலும் இந்த மின்னோட்டம், காந்தப்புலத்தின் திசையை சுட்டுவிரலினாலும் குறிக்கும் போது பெருவிரலினால் காட்டப்படும் திசையில் கடத்தி மீது விசை இயக்கம் உண்டாகும். அப்ப இடக்கை விதியில இறுதிக்கு வருது விசை, மோட்டார் மாதிரி. ஆகவே இதை நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளலாம். இதுல மின் காந்த விசை. அப்ப இடக்கை விதியை ஞாபகம் வச்சுக் கொள்றதாக இருந்தால் நடுவிரலுக்கு மின், சுட்டு விரலுக்கு காந்த, பெருவிரலுக்கு விசை, மின் காந்த விசை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அதே நேரம் அடுத்த விஷயம், இங்க மின்னோட்டத்தின் மூலம் விசை தூண்டப்படும். வலக்கை விதியில விசை மூலம் மின்னோட்டம் தூண்டப்படும். இது மின் மோட்டார், வலக்கை விதி டைனமோ. இது ரெண்டையும் ஞாபகம் வச்சா அவங்களுக்கு பெரும்பாலும் இது விளங்கும். இது அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் அந்த கேள்வியை நாங்கள் இப்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆகவே 3 விடயங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கணும். அந்த 3 விடயமும் என்னென்று பார்த்தால் அதன் அடிப்படையில் தானே மின்காந்த தூண்டல் என்றால் என்ன என்ற கேள்விக்கு வரலாம். சரி பாருங்க, மின்காந்த தூண்டல் ஒரு காந்த சுற்றுடன் தொடர்பு பட்ட காந்த புலத்தில் மாற்றம் ஏற்படுவதன் விளைவாக. காந்த புலத்துல மாற்றம் ஏற்படணும். சுற்றில் மின்னியக்க விசை தூண்டப்படுதல் மின்காந்த தூண்டல் எனப்படும். சரியா? அதுல செல்வாக்கு செலுத்தும், அதுல பருமன்ல செல்வாக்கு செலுத்தும் காரணிகள், முறுக்குகளின் எண்ணிக்கை, காந்தத்தின் வலிமை, காந்தம் அல்லது சுருள். ரெண்டுல ஒன்று இயங்கினா போதும். ரெண்டுமே இயங்குறதில்ல. காந்தம் இயங்கும் கதி அல்லது சுருள் இயங்கும் கதி. சரி, அதனாலதான் காந்தம் அல்லது சுருள் இயங்கும் கதின்னு தரப்பட்டிருக்கு. இப்ப நாங்க பார்ப்போம். இதுல நான் நம்புற மட்டும் இந்த காந்தத்தை அசைக்கிற மாதிரி தான் இந்த கேள்வி இருக்கு. சரியா? காந்த பாயம் மாறுற மாதிரி. எச்சந்தர்ப்பத்தில் கல்வனோமானி வாசிப்பை காட்டும். அப்ப இதுல இந்த கைப்பிடி அசைக்கும் போது இந்த 3 விடயங்கள், மின்னோட்டம், காந்த புலம், இயக்கம். சரியா? மின்னோட்டம், காந்தப்புலம், அதாவது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ள சந்தர்ப்பமாக உள்ளதில் தான் வாசிப்பு காட்டும். நாங்க அன்றைக்கு இதுல ஒரு விடை எடுத்தோம், செங்குத்தாக. சரியா? செங்குத்தாக இயங்குற சந்தர்ப்பம் உண்டு. இதுல சின்ன குழப்பம் இருப்பதனால நீங்க விஷயத்தை மட்டும் விளங்கிக்கொள்ளுங்க. செயற்பாடு கல்வனமணில் பெறப்படும் திரும்பல் தொடர்பாக அவதானத்திற்கான காரணம். அப்ப அவதானம் எப்ப பெறப்படும் என்றால் 3 விடயங்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ள சந்தர்ப்பத்துல தான் அவதானம் பெறப்படும். மேலே 2இல் பெறப்படும் அவதானங்களுடன் தொடர்பட்ட விதி என்ன விதி? ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. இடக்கை விதியா வலக்கை விதியா வரும்? வலக்கை விதி. ஓ, ஃப்ளெமிங்கின் வலக்கை விதிக்கு நாங்க இங்க எடுக்க வேண்டியது. சரியா? தொடர்புபட்ட விதி விதின ஃப்ளெமிங்கின் வலக்கை விதி. அதே நேரம் இது என்ன தத்துவம் என்று கேட்டால், காந்தத்தை சுருள் ஒன்றில் அசைக்கும் போது என்ன தத்துவம் அங்கே ஏற்படுது? இது என்ன விஷயம்? மின்காந்த தூண்டல். சரியா? விதின்னு கேட்டால் ஃப்ளெமிங் வழக்கை விதின்னு எடுக்கலாம். என்ன தத்துவம் என்று கேட்டால் மின்காந்த தூண்டல் தத்துவம் என்று சொல்லலாம். சரியா? அவ்விதியை அடிப்படையாக கொண்டு தொழிற்படும் உபகரணம் ஒன்றை குறிப்பிடுக. உபகரணம் என்ன உபகரணம்? அசைவு ஏற்பட்டு மின்னோட்டத்தை பெறப்படும் உபகரணம். டைனமோ. டைனமோ. டைனமோ ஃப்ளெமிங்கின் வழக்கை விதி. டைனமோல இயக்கம் நடைபெற்ற பிறகு அங்க காந்த விசை கோடுகள் இருக்கு. அப்ப அந்த இயக்கத்தின் மூலம் இந்த காந்த விசை கோடுகள் வெட்டப்படுவதன் மூலம் மின்னோட்டம் தூண்டப்படும். நம்ம டைனமோ எங்களுக்கு சொல்லலாம். அடுத்ததாக அசையும் சுருள் காந்த நுணுக்கு பண்ணி. சரியா? அசைஞ்சுருள் அல்லது ஒளி வாங்கி. இந்த நுணுக்கு பண்ணிண்டா மைக்கை தான் சொல்லப்படுது. மைக்ல என்ன இயக்கம் ஃபெஸ்ட்டுக்கு நடக்குது. நாங்க பேசும்போது இந்த விதானம், இந்த பகுதியெல்லாம் அசையும், இந்த சுருள் அசையும். அது எதற்குள்ள அசையும்? காந்தத்துக்குள்ள அசையும். சரியா? அப்ப நாங்க பேசுறது ஒரு இயக்கம்.
இயக்கம் ஒன்று இருக்கு, இங்க காந்தப்புலம் இருக்கு. அப்ப இயக்கமும் காந்தப்புலமும் இருந்தால் அடுத்ததாக என்ன உருவாகும்? மின்னோட்டம் உருவாகும். அப்ப மைக்கை நாங்க வலது கையில வைத்துக் கொண்டிருந்தால் வலக்கை விதி, அது அப்படியே மின்னோட்டம் போய் ஒலிபெருக்கிக்கு மின்னோட்டமாக போய் சேருது. அந்த ஒலிபெருக்கில ஸ்பீக்கர்ல அந்த மின்னோட்டம் திரும்ப இயக்கமாக அந்த விதானம் அதிர்வதன் மூலம் இயக்கம் ஒன்று உருவாகுது. அதனால ஒலிபெருக்கி மின்னோட்டத்தின் மூலம் இயக்கம் ஏற்படுவதனால, சரியா, ஒலிபெருக்கி மின்னோட்டம் சென்று இயக்கம் ஏற்படுவதனால இடக்கை விதியாகவும், அந்த மைக் பாருங்க, மைக்ரோஃபோன் அசைஞ்சொல் காந்த நுணுக்கு பண்ணில இயக்கத்தின் மூலம் மின்னோட்டம் உருவாவதன் மூலம் இயக்கத்தின் மூலம் மின்னோட்டம் ஏற்படுவதனால இது வலக்கை விதி கீழையும் வரும். சரியா, அதுதான் இந்த கேள்விக்கான விடை. அப்ப டைனமோவும் அசையும் சுருள் ஒளிவாங்கி அல்லது நுணுக்கு பண்ணி. சரிதானே பிள்ளைகள்? இந்த விஷயம் விளைஞ்சா? சந்தேகம் இருந்தா கேளுங்க. சரி, அப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். மனித இனப்பெருக்கத்துடன் சம்பந்தப்பட்ட பெண் புணரிக்களம் ஒரு ஒன்றிலும் ஆண் புணரிக்களம் இரண்டிலும் தரப்பட்டுள்ளது. சரியா, ஆண் புணரிக்களம் பெண் புணரிக்களம். பொதுவாக மனித இனப்பெருக்கத்துல ஆண் புணரிக்களத்துக்கு என்ன பெயர்? ஆண் புணரிக்களத்துக்கு என்ன பெயர்? ஆண் புணரிக்களத்துக்கு பெயர் விந்துக்களம், பெண் புணரிக்களத்துக்கு பெயர் முட்டைக்களம். சரியா, பெண் புணரிக்களத்துக்கு பெயர் முட்டைக்களம். சரி, மனித ஆண் புணரிக்களம் என்ன பெயர் கொண்டு அழைக்கப்படும்? அதுதான் கேள்வி. அதுக்கு விந்துக்களம், விந்து அல்லது விந்துக்களம். ஆண் புணரிக்களத்தில் ஏ பி குறிக்கும் பகுதிகளை பெயரிடுக. அப்ப விந்துக்களத்துல படம் தரப்பட்டிருக்கு. அப்ப ஏபி பகுதிகளை பெயரிடணும். ஏ வந்து தலை, பி வந்து நடுப்பகுதி அல்லது நடுத்துண்டு. சரியா, அது நீங்க குறித்தா சரி. அடுத்த கேள்விக்கு போவோம். சரி, விந்துக்களத்துல படத்தை பார்க்கலாம். தலை, இடையில இந்த கழுத்து, நடுத்துண்டு, வால், ஈற்றுத்துண்டம். இது இன்னும் இந்த படம் பாஸ் பேப்பர்ல வரையில இருக்கிறேன், நியூ சிலபஸ்ல. சரியா, மேல தலை, கழுத்து, நடுத்துண்டு, வால், ஈற்றுத்துண்டம். சரியா, ஆண் புணரிக்களமும் பெண் புணரிக்களமும் இணைந்து கருக்கட்டல் நிகழ்வது பெண் இனப்பெருக்க தொகுதியின் எப்பகுதியில் ஆகும்? இது பலமுறை வந்துட்டு கருக்கட்டல் நிகழும் இடம் பலோப்பியன் குழாயின் எழுதலாம் அல்லது பலோப்பியன் குழாயின் மேற்பகுதியிலும் எழுதலாம். சரியா, கருக்கட்டல் நிகழும் இடம் பலோப்பியன் குழாய் அல்லது பலோப்பியன் குழாயின் மேற்பகுதி. இந்த இடம். சரியா, இந்த இடத்துல தான் கருக்கட்டல் நிகழும். இது பலமுறை கேள்விக்கு வந்தது ஒன்று, நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கருக்கட்டல் நிகழ்வது பலோப்பியன் குழாய். ஆண் புணரிக்களம் உற்பத்தியாகும் இடத்தையும் தற்காலிகமாக சேமிக்கப்படும் இடத்தையும் குறிப்பிடுக. அப்ப ஆண் புணரிக்களம் உற்பத்தியாகும் இடம் விதை, அது தற்காலிகமாக சேமிக்கப்படும் இடம் விதை மேற்திணிவு. உற்பத்தியாகும் இடம் விதை, தற்காலிகமாக சேமிக்கப்படும் இடம் விதை மேற்திணிவு. சரியா பிள்ளைகள்? இதை பார்க்கலாம் நாங்க. நீங்க இதுல விந்துகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன என்று தரப்பட்டிருக்கு. இதுல தற்காலிகமாக சேமிக்கப்படுகின்றன என்ற விடயம் தரப்பட்டிருக்கு. இங்க உற்பத்தி செய்யப்படும், இங்கு தற்காலிகமாக சேமிக்கப்படும். இந்த ரெண்டு விஷயம்தான் கேட்டிருக்கு. உற்பத்தி செய்யப்படும் இடம் எது? தற்காலிகமாக சேமிக்கப்படும் இடம் எது? சரி, அடுத்த கேள்வி.
ஹீமோபீலியா என்பது இலிங்கம் இணைந்த பின்னடைவான நிறமுர்த்தம் மூலம் தலைமுறையுரிமை அடையும் ஒரு நோயாகும். அப்ப இலிங்கம் இணைந்த பின்னடைவான நிறமுர்த்தம் மூலம் தலைமுறையுரிமை அடையும் 2 நோய்கள் படிச்சிருக்கீங்க. யாருக்கு சொல்லலாம்? சொல்லுங்க அப்ப அந்த 2 நோய் என்னது? கொண்டு தரப்பட்டிருக்கு ஹீமோபீலியா. அடுத்தது என்ன? தலசீமியா. இல்ல இல்ல, இலிங்கம் இணைந்த தலைமுறையுரிமை அடைதல் காரணமாக ஏற்பட்ட நோய். ஆம், சிவப்பு பச்சை நிறக்குருடு. சரியா? தலசீமியா மாறல்கள் மூலம் ஏற்படுவது. அப்ப இலிங்கம் இணைந்த தலைமுறையுரிமை, அதாவது எக்ஸ் நிறமுர்த்தத்தில் இணைந்த அடிப்படையில உருவாகிற நோய் ஒன்று ஹீமோபீலியா அல்லது குருதி உறையா நோய். அடுத்தது சிவப்பு பச்சை நிறக்குருடு. அதுக்கு நாங்க சி பாவிப்போம், கேபிட்டல் சி, சிம்பிள் சி. அடுத்தது நாங்க இந்த ஹீமோபீலியாவுக்கு கேபிட்டல் ஹெச், சிம்பிள் ஹெச் பாவிப்போம். சரியா? அப்ப இரண்டுமே கேபிட்டல் ஹெச் ஆக இருக்குமாக இருந்தால் நோயற்ற நிலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இரண்டுமே கேபிட்டல் ஹெச் அல்லது கேபிட்டல் சி ஆக மட்டும் இருந்தால், சரியா, அதான் சிம்பிள் சி மட்டும் இருந்தால் அது நோயுள்ள நிலை. சிம்பிள் சியும் கேபிட்டல் சியும் கலந்து வருமாக இருந்தால் அது அதுக்கு என்ன பேர்? ரெண்டு கலந்து வந்தா நோய்க்காவி. சரியா? ரெண்டுமே கேபிட்டல் சி அல்லது கேபிட்டல் ஹெச் ஆக இருந்தால் நோயுள்ள நிலை. அதுல எக்ஸ் எக்ஸா இருந்தால் பெண், எக்ஸும் வையுமா இருந்தால் ஆண். அதை ஞாபகம். ஒன்று கேபிட்டல் சி, அடுத்தது சிம்பிள் சி. ஒன்று கேபிட்டல் ஹெச், அடுத்தது சிம்பிள் ஹெச். இப்படியா இருந்தால் அதுக்கு பேரு என்ன பேரு? காவி நிலை. ஒரு சிம்பிள் சி அல்லது ரெண்டுமே சிம்பிள் சி அல்லது பொதுவாக எக்ஸ் நிறமுர்த்தத்தில் வாரதால ஒரு சிம்பிள் ஹெச். சரியா? ஒரு சிம்பிள் ஹெச் அடுத்த வயல இருக்காது. சரியா? அப்படி இருந்தால் அதற்கு பேரு நோயுள்ள நிலை. கேபிட்டல் இல்லாம வந்திருந்தால் அது நோயுள்ள நிலை. அப்படி ஞாபகம். சரி, கேபிட்டல் இல்லாத நிலை இருந்தால் அது நோயுள்ள நிலை. பாருங்க இதுலயும். சரியா? அப்ப சிம்பிள் சி வாரத்துக்கான வாய்ப்பு குறைவு. வரலாம், ஆனால் கூடுதலா வருவது இல்லை. அப்படி வந்தால் பெண்ணாகும். ஏது? வயில இந்த எழுத்துக்கள் இல்லை, எக்ஸ் நிறமூர்த்தத்தோட இணைஞ்சுதான் அது வரும். கேபிட்டல் சி அல்லது கேபிட்டல் ஹெச் இல்லாத நிலை வந்தால் அது நோயுள்ள நிலை. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்ப நாங்க கேள்விக்கு போவோம். சரி, கேள்வி. ஹீமோபீலியா என்பது பின்னடைவான நிறமுறுத்தம் மூலம் தலைமுறையுரிமை அடையும் நோய். இதில் நோயற்ற ஆரோக்கியமான உடல் பொருள் இயல்பு எச் எனும் ஆட்சியான பரம்பரை அழகினாலும் நோயுள்ள உடல் பொருள் இயல்பு எச் எனும் பின்னடைவான பரம்பரை அழகினாலும் குறித்து காட்டப்படுகிறது. உருவில் காட்டப்பட்டுள்ள பரம்பரை அழகி நோயற்ற, காவி, நோயுள்ள இந்த 3 விடயங்களையும் பெண் ஆகியோரில் யாரை குறிக்கிறது? நோயற்ற பெண்ணா, காவி பெண்ணா, நோயுள்ள பெண்ணா? சொல்லுங்க பாப்போம். காவி பெண். காவி பெண். இது காவி பெண். அது எப்படி எடுக்கிறோம்? இதே காவின்னு எடுக்கிறண்டால் ரெண்டுமே எக்ஸ் ஆக இருக்கு. நிறமூர்த்தம் ரெண்டுமே எக்ஸ் ஆக இருக்கு. ஆனால் அது ஒன்று கேபிட்டல், ஒன்று சிம்பிள். தானே? அதனால இதை நாங்க காவின்னு எடுப்போம். இது கேபிட்டல், இது சிம்பிள். அதனால அதை காவின்னு எடுப்போம். மேலுள்ள பரம்பரை அழகை கொண்ட பெண் ஒருவரும் நோயுள்ள ஆண் ஒருவரும் விவாகமுறும் சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளில் பரம்பரை அழகுகள் அமையும் விதத்தை வரிப்படம் மூலம் காட்டுது. இதுல என்ன எடுக்கணும்? மேலுள்ள பரம்பரை அழகு கேபிட்டல் ஹெச், சிம்பிள் ஹெச் உள்ள பெண் ஒருவரும் நோயுள்ள ஆண். நோயுள்ள ஆண்டா என்ன எழுத்து இருக்கும்? 2 சிம்பிள் ஹெச். இல்ல, ஒரு ஹெச், சிம்பிள் ஹெச். ஏன்? வயில இருக்காது. எக்ஸ் நிறமூர்த்தத்தில் இணைந்தபடிதான் இது இருக்கும். ஆகவே இதுல கேட்கப்பட்ட கேள்விக்கு விட புக்ல உள்ளதுன்னு நான் நினைக்கிறேன்.
என்ன கேட்டிருக்கு? மேலுள்ள பரம்பரை அலகுல பெண். அப்ப காவி கேபிட்டல் எச்சும் சிம்பிள் எச்சும் உள்ளது. பாருங்க, இந்த கேபிட்டல் எச்சும் சிம்பிள் எச்சும் உள்ளது, புக்ல உள்ளது. சரியா? அதே நேரம் நோயுள்ள ஆண். அப்ப வை நிறமூர்த்தத்துல இந்த எச் இருக்காது. அப்ப நோயுள்ள ஆணா இருந்தால் அது இது நோயற்ற தந்தை. சரி, இது கேபிட்டல் எச் உள்ளது, நோயற்ற தந்தை. ஆகவே நாங்க இந்த இடத்துக்கு என்ன போடணும்? இப்ப செய்யும் போது சிம்பிள் எச் போடணும். சரியா? சிம்பிள் எச் போடணும். அப்ப இந்த கோடு போட்டும் செய்யலாம், கோடு போடாமையும் செய்யலாம். இப்ப நாங்க பார்ப்போம். கோடு போடாமனா செஞ்சு காட்டுறேன். முதல்ல நாங்க பெற்றோர் சந்ததி எழுதணும். சரியா? முதலில் பெற்றோர் சந்ததி. எங்களை காவி தாய், எங்க நோயற்ற தந்தை இருந்திருக்கு. அப்ப எங்களுக்கு நாங்க என்ன எழுதணும்? எங்களை பி சந்ததி பெற்றோர். எங்களை முதல்ல எழுதணும். சரி, பெற்றோர் சந்ததி நாங்க எங்கள் எழுதுவோம் பெண் அல்லது தாய். எங்கள் எழுதுவோம் ஆண் அல்லது தந்தை. சரியா? சரி, இப்ப நாங்க எழுத போறோம். இதுல தந்திருக்கு என்னது? காவி. காவி பெண்ணாக இருந்தால் எக்ஸ் கேபிட்டல் எச், எக்ஸ் சிம்பிள் எச். அந்த சிலுவை மாதிரி உள்ள வடிவமும் போடலாம் எக்ஸுக்கு. சரி, அது போடாம எழுதினாலும் சரி. ஆண் வந்து எப்படியாம்? நோயுள்ளது. அப்ப ஆண் என்றால் எக்ஸும் வையும். சரியா? ஆனா வைல அந்த பரம்பரை அழகு இருக்காது. ஆகவே இந்த எக்ஸ்ல மட்டும் ஒரு சிம்பிள் எச் இருக்கும். சரியா பிள்ளைகள்? இந்த போட்ட விஷயம் விளைஞ்சா? இதுவரை உள்ளது பிள்ளைங்களாட்டி கேட்கணும் அடுத்த ஸ்டெப்பு போகும்போது. சரி, இப்ப நாங்க என்ன எழுத போறோம்? புணரிக்கலங்கள் எழுத போறோம். புணரிக்கலங்கள். புணரிக்கலங்கள் எழுதினால் விந்தும் சூழும். சரியா? அல்லது பாட்கலங்கள்னு சொல்லலாம். இதுல இருந்து என்ன வரப்போகுதோ சொல்லுங்க. இதுல ஒன்று, இது ஒரு புணரி, இது ஒரு புணரி. இதுல இது ஒரு புணரியாகவும் இது ஒரு புணரியாகவும் வரும். சரியா? அப்ப இதுல இங்க வரப்போகுது எக்ஸ், இங்கேயும் எக்ஸ் ஒன்று வரப்போகுது. இதுலயும் இங்கே எக்ஸ் ஒன்று வரப்போகுது. இங்க என்ன வரப்போகுது? ஒய் ஒன்று வரப்போகுது. இந்த எக்ஸ்ல என்ன இருக்கும்? இந்த எக்ஸ்ல கேபிட்டல் எச் ஒன்று இருக்கும். இந்த எக்ஸ்ல என்ன இருக்கும்? சிம்பிள் எச் ஒன்று இருக்கும். இந்த எக்ஸ்ல சிம்பிள் எச் ஒன்று இருக்கும். இந்த வைல எதுவும் இருக்காது. சரி, இப்ப விளைஞ்ச புணரிகள் போட்டது அல்லது பாட்கலங்கள்னு போடலாம். இப்ப வரப்போவது என்ன சந்ததி? F1 சந்ததி எழுத போறோம். சரியா? இதனூடாக வரக்கூடிய சந்ததிகள் எழுத போறோம். F1 சந்ததி. சரி, F1 சந்ததி எழுதுவோம். இது இதோட இணையும் இந்த சிம்பிள் எச்சோட இணைய போகுது. அதே நேரம் இது இன்னொன்றோட இணையும். வேற இதோட இணையும். இது அங்கால உள்ள வையோட இணையும். சரியா? இது ரெண்டோட இணைஞ்சு தானே அடுத்த பக்கம் உள்ள. சரி, இப்ப இந்த சிம்பிள் எச் கொண்ட எக்ஸ் இணைய போகுது. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த சிம்பிள் எச் உள்ள ஆண் புணரியோட இணைய போகுது. சரியா? அடுத்தது இந்த சிம்பிள் எச் உள்ளது இணைய போகுது இங்கால உள்ள வையுடன் இணைய போகுது. அப்ப ஒவ்வொன்றிலையும் ரெண்டு ரெண்டு கோடு வந்து இருக்கும். அவதானிச்சிங்களா? சரி, இப்ப முதலாவது இந்த இடத்துக்கு என்ன வரப்போகுது? ரெண்டுலையுமே எக்ஸ் எக்ஸ் காணப்படுது.
இதுல மேல உள்ளத்துல கேபிட்டல் H. கேபிட்டல் H காணப்படுது. நான் அதை எழுதுறேன். இந்த கேபிட்டல் H உள்ளதும் இங்க சிம்பிள் H உள்ளதும் வருது. சரிதானே? சரி. இப்ப இந்த இடத்துல என்ன வருது? X ஒன்று இருக்கு. உங்களை என்ன எழுத்து இருக்கு? Y இருக்கு. Y இருந்தால் இதுல உள்ளது கேபிட்டல் H. கேபிட்டல் H-உம் Y-யும். சரி, இப்ப ரெண்டு சரி. இப்ப இங்கால பக்கம் வருவோம். அங்கேயும் கேபிட்டல் X இருக்கு. சாரி, X இருக்கு. அது இதோட சேருது, இன்னொரு X-ஓட சேருது. சரியா? இப்ப இந்த X-ல ரெண்டு X-லயும் என்ன எழுத்து இருக்கு? சொல்லுங்க பாப்போம். சிம்பிள் H இருக்கு. இதுலயும் சிம்பிள் H இருக்கு, இதுலயும் சிம்பிள் H இருக்கு. இப்ப அங்கால தொங்கல்ல உள்ளதை நாங்க பார்ப்போம். அங்கால தொங்கல்ல உள்ளதுல X-உம் அடுத்து என்ன வருது? சொல்லுங்க பாப்போம். X-உம் Y-யுமா? X-உம் Y-யும் வருது. X-உம் Y-யும் வந்தால் இதுல இந்த மேல என்ன இருக்கு? சிம்பிளா கேபிட்டலா? சிம்பிள் H. இதுதான் தோன்றக்கூடிய சந்ததிகள். இப்ப முதலாவது உள்ளது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஆனா பெண்ணா? X-உம் இருந்தால் பெண். பெண். கேபிட்டல் H-உம் சிம்பிள் H-உம் இருந்தால் என்ன? காவி. ஆம், காவி பெண். அப்ப முதலாவது உள்ளது காவி பெண். காவி பெண். இரண்டாவது உள்ளது ஆன பெண்ணா? ஆண். ஆண். அது நோயுள்ளதா நோயற்றதா காவியா? நோயற்றது. நோயற்றது. சரியா? நோயற்றது எழுதி கொடுங்க. சரியா? நோயற்றது. நோய் அற்றது. சரி, இந்த மூன்றாவது உள்ளது என்ன? ஆனா பெண்ணா? பெண். பெண். நோயுள்ளதா நோயற்றதா? நோய் உள்ளது. இரண்டுமே சிம்பிள். நோய் உள்ளது. சரியா? இரண்டுமே சிம்பிள். ஆகவே நோய் உள்ளது. மூன்றாவது உள்ளது ஆன பெண்ணா? ஆண். நோய் உள்ளதா நோயற்றதா? நோய் உள்ளது. சரியா? இது விளைச்ச பிள்ளைகள் நோய் உள்ளது. சரி, இப்ப நோயுள்ள ஆண் ஒன்றும் பெண் ஒன்றும். சரியா? காவி பெண், நோயற்ற ஆண். சரி, இதன் அடிப்படையில் நாங்க பார்த்தா இப்படித்தான் வரும். சரிதானே? சரி, ஆகவே இதுல கேள்விக்கு வருவோம். உருவில் காட்டப்பட்டுள்ள பரம்பரையாக எழுதியாச்சு. குழந்தைகள் பரம்பரையாகும் விதத்தை வரிப்படம் மூலம் காட்டுக. இதுதான் வரிப்படம் மூலம் காட்டுறது. நாங்க இப்ப புதுசா கனெக்ஷன் கட் ஆயின பிறகு புனர்ச்சதுரத்தையும் நாங்க பார்ப்போம். சரியா? ஆகவே இதுதான் என்னது? பரம்பரை அலைகள் அமையும் விதம். இதை நாங்க புனர்ச்சதுரத்துல போட்டும் செய்யலாம். புனர்ச்சதுரத்துக்கு என்ன செய்யலாம்? இதில் உள்ள புணரிகளை நாங்கள்